நல்வாழ்த்துக்கள். தந்தை என்னை இயேசுவே. இந்த பாடலை எழுதியவர் வே. சந்தியாகு ஐயர். இந்த பாடலின் வரலாற்றை பார்க்கலாம். மதுரையில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஒரு சிறு பையன் சர்வெண்டாக வேலை செய்து வந்தான். லண்டன் மிஷனரி சங்கத்தை சேர்ந்த ஆங்கிலேய மிஷனரி ஒருவர் அந்த பையனை பார்த்து, தம்பி உன் வீடு எங்கே, உன் பெற்றோர் எங்கே என கேட்டார். அதற்கு அந்த பையன், எனக்கு யாருமே இல்லை ஐயா, வீடும் எனக்கு கிடையாது என கூறினான். அதை கேட்ட மிஷனரி, என்னுடன் வருகிறாயா, என்னுடன் தங்கியிருக்க உனக்கு விருப்பமா என கேட்டவுடன் அப்பையனும் அதற்கு இசைந்து அவருடன் சென்று கொடைக்கானலில் தங்கினான். சில வருடங்கள் கடந்தோடின. அந்த சிறு பையன் வாலிபனாகிவிட்டான். அதன் மத்தியில் அந்த மிஷனரிக்கு பணியிட மாறுதலாக திரும்ப லண்டன் வரும்படி அழைப்பு வந்தது. லண்டன் கிளம்ப ஆயத்தமான மிஷனரி தான் பராமரித்து வந்த அந்த வாலிபனிடம், தம்பி, நான் நீண்ட தூரம் பயணம் போகிறேன், இனிமேல் நீயும் நானும் சந்திப்போம் மிகவும் அரிது. நான் போன பின்பு நீ என்ன செய்ய போகிறாய், உன் எதிர்கால திட்டம் என்ன என கேட்டார். கண்களில் கண்ணீர் துளிகள் நிரம்ப அவ்வாலிபன் தன் சட்டை பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து இந்த பாடலை அவர் பாடினாராம். தந்தை என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தை என்னை தாங்கி எருளும் என கண்ணீர் மல்க இந்த பாடலை பாடி என்னை மீட்டு எனக்கு புது வாழ்வை கொடுத்த இயேசுவுக்கே என் எதிர்காலம் என கூறினாராம். இவர் பின்பு பசுமலை காலேஜில் கணித ஆசிரியராக இருந்தார். வத்தலகுண்டு சபை குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவர் பிற மொழி பாடல்களை தமிழ் முறையில் அமைத்து பாடியுள்ளார். வேதம் வாசிப்பதும் ஜெபம் செய்வதும் இவரது வாழ்க்கையின் முக்கிய செயல்களாகும். இவர் உடல் நலக்குறைவினால் 1929ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாள் தமது 60வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். அவரது அடக்க ஆராதனையில் இவர் எழுதிய கீர்த்தனை பாடல்களையே பாடிக்கொண்டு சென்றனர்.